அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், ஊடகங்கள்ல உள்ளூர் செய்திகள், தேசிய செய்திகள், இன்டர்நேஷனல் செய்திகள் என 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் பெற்ற ரொம்ப டீப்பான இன்சைட்ஸை நமக்கு ரொம்ப தெளிவா அழகா எக்ஸ்பிளைன் செய்யக்கூடிய திரு சேகர் ஐயர் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சுபா. வணக்கம். எஸ் சார். சார், who learned lesson from whom, sir? என்ன திருப்பி சொல்லுங்க. Who learned lesson from whom? Who learned lessons from whom? யார் யாரிடம் இருந்து பாடம் கற்றார்? எஸ் சார். யாருக்கான பாடம்? யாரு? அது சரி, காலம் தான் பாடம் கற்றுக் கொடுக்கிறது எல்லாருக்குமே. ஓகே. ஸோ அது அடிப்படையில் இப்போ சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா, அது ஒரு விதமான முடிய வேண்டிய ஒரு இதுதான் அது. ஏன்னா எதுக்கு ஒரு ஆரம்பம் உண்டோ அதுக்கு முடிவும் உண்டு. ஒன்று நிச்சயமாக தெரிஞ்சது என்னன்னா, ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு கட்சியில் சேர்ந்து 8 மாதத்துக்குள்ள தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதை மற்ற தலைவர்கள், அவரோட சீனியர் தலைவர்கள்லாம் அதை அவருக்கு வரவேற்பு கொடுத்து முழு ஆதாரத்தோடு அவருக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அவர் பயணமில் போகிறாரு. பயணம் பாத யாத்திரையில் போகிறாரு. கட்சிக்காக நல்ல ட்ராக்ஷன் கொண்டு வர்றாரு. பல இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணுறாரு. பிறகு அவர் போகிற போக்கில் போகலாம், அதாவது என்ன, 24 லோக்சபா தேர்தல் தனியாகவே போகலாம். இதற்கிடையில் ஒரு சம்பவம் என்ன நடக்கிறதுனா, அவர் பல மீட்டிங்ஸில் அதிமுகவை விமர்சனம் செய்கிறாரு. அதிமுகவோட பெருத்தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்களையும் விமர்சனம் செய்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு கசப்பு ஏற்படுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்டிஏலேருந்து எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக வெளியேறுகிறது. அண்ட் இவர் முதல்லேருந்து போட்ட பிளான் என்னன்னா, நம்ம தனியாகவே போகலாம், தனியாக போனால் நமக்கு நிறைய சீட்டு கிடைக்கும். அந்த ஃபார்முலாவை நம்பி பிரதமர் மோடியும் ஒப்புதல் கொடுத்து, அமித்ஷா ஒப்புதல் கொடுத்து அதில் போகிறாங்க. அதில் போனத்தில் என்ன விளைவு வருது பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா லெவலில் பாஜக 400 சீட்டு வரும்னு ஒரு கணக்கு போட்டு போகிறாங்க. 400 இல்லைனாலும் 300 வரும். அதாவது 2019 தேர்தலோட அதிகமாக வரும்னு ஒரு நம்பிக்கையில் போகிறாங்க. ஆனால் பல இடங்களில் பாஜக எதிர்பார்த்த மாதிரி நடக்குது இல்லை. தமிழ்நாட்டில் ஓட் சதவீதம் கூடுது, 11% ஆகுது. ஓட் சதவீதம் கூடுது. ஆனால் பிஜேபிக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி அதிமுகவும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆறுதில்லை. அதுக்கு பிறகு 2 ஓட்டு இவங்களுக்கு கிடைச்ச, பாஜக கிடைச்ச ஓட்டு, அதிமுக கிடைச்ச ஓட்டை பார்க்கும் பொழுது, இவர்கள் ஒருவேளை ஒன்றாக செயல்பட்டு இருந்தால், ஏன்னா ஃபஸ்ட்டு பல இடங்களில் இவங்க செகண்டு, ஃபஸ்ட் இடங்களில் அவங்க செகண்டு, இப்படி இருக்கும் பொழுது செகண்ட் வந்தவங்களும் தேர்ட் வந்தவங்களும் ஓட்டு ஒத்தி பார்க்கும்போது முதல் இடத்தை பிடித்த டிஎம்கேவோ காங்கிரஸோட அதிகமாக அது வருது. இப்போ ஒன்றா போயிருந்தால் நல்லா இருக்குமோ, நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு எப்படி நம்ம 2026 சட்டசபை தேர்தலில் இது பண்ணுறோம், 24 லோக்சபா தேர்தலில் கிடைத்த பாடம், ஏன்னா நீங்கள் சொல்லிங்க யார் யார்கிட்ட கற்றுட்டாங்க, அந்த பாடம் அடிப்படையில் என்ன நினைக்கிறாங்க மத்திய பாஜக தலைவர்கள், சரி இந்த தரம் நம்ம ஏன்னா நம்மளோட குறிக்கோள் எப்படியாவது டிஎம்கே ஆட்சியிலேருந்து காட்டணும், அதுதான் நம்மளோட மெயின் இது. ஸோ அதிமுகவோட அலைன்ஸ் வச்சுப்போம். அதை கடுமையாக எதிர்க்கிறாரு அண்ணாமலை. இல்லை இப்படியே தொடர்ந்து இப்படியே போகலாம். அதுக்கு அமித்ஷா லெவலையும் சரி, பிரதமர் மோடி இதுலேயும் அதுக்கு ஒப்புதல் இல்லை. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் போன பாதையில் போயிட்டோம், நமக்கு அது சரி வரல, இப்போ அடுத்த பாதையில் போகிறோம். இந்த பாதையில் என்னன்னா, நமக்கு மெயின் கோல் இந்த டிஎம்கே அரசை நாத்தணும். அதற்கு எதிர்ப்பு மறைமுகமாகவும் தெரிவிக்கிறாரு, வெளியாகவும் தெரிவிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் சரி அதில்
இவர் இன்னும் அதில் தொடர்ந்து தமிழ்நாடு தலைவராக இருந்தால் அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரனை தமிழ்நாடு பாஜக தலைவரை போட்டுறாரு. ஆனால் இவர் தொடர்ந்து அதை எதிர்த்துட்டே இருக்காரு. பல முறை பல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதில் 2 மீனிங் 3 மீனிங் இருக்குது. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகுது, மத்திய பாஜக தலைவர்கள் வற்புறுத்தல் இருந்துகிட்டே இருந்ததுனால சரி நான் கேம்பெயினும் பண்ணுறேங்கிறாரு. ஆனால் இப்போ அவரே சொல்வது போல் டிசம்பர் மாதத்திலே நான் விட்டுட்டு போகிறேன், எனக்கு இது வேண்டாம், நான் தனி பாதையில் போகிறேன், எனக்கு இது ஒத்து வரல அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இவங்க இல்லை கண்டினியூ பண்ணுன்னு சொன்னாங்கன்னு இவர் இப்போ சொல்கிறார். மொத்தத்தில் பாருங்க, எங்கே உங்களுக்கு பிடிக்கலையோ, தேர்தல் இல்லையோ, அந்த இடத்துல அண்ணாமலையும் அப்போவே தனியாக போயிருக்கலாம், அதே மாதிரி இப்பவும் தனியாக போயிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்க, பல கணவன் மனைவிகள் பிரிஞ்சு போகிறாங்க. சில பேர் ரொம்ப ஸ்மூத்தாக பிரிகிறாங்க. சரி நீங்கள் அந்த பாதையில் போங்க, நான் இந்த பாதையில் போகிறேன்னு ஒருத்தருக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி போயிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க எல்லாருக்கும் அவர் பாருங்க, அவருக்கு அவர் வந்த போதே அவர் பிஜேபியிலேருந்து வந்தவர் இல்லை, ஒரு கீழ்வட்ட இதுலேருந்து ஒரு ஒர்க்கராலேருந்து மேலே வந்தது இல்லை. அவர் வந்திருக்கிறது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து. அண்ட் இப்போ வர கதைகள்லாம் கேட்கும்போது என்ன தோணுது, இவர் முதல்ல ரஜினிகாந்தில் டச்சில் இருந்தார் ஐபிஎஸ் விடுற நேரத்தில். கூடவே அவருக்கு கர்நாடகாவில் சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால பிஎல் சந்தோஷ் என்ற பாஜகவோட ஜெனரல் செக்ரட்டரியோட தொடர்பு இருந்தது. அதில் முதல்ல ரஜினிகாந்த் நீங்கள் அரசியலில் வருதுன்னா என்னோட சேருங்கன்னு முதல்ல சொல்கிறாரு. அப்புறம் ரஜினிகாந்த் ஒன்றும் பண்ணல, பிஎல் சந்தோஷ்க்கு இவர் வாக்கு கொடுத்துட்றாரு பிஜேபியில் வரேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் நான் அரசியலில் முழுமையாக ஈடுபடுற என்னோட வாங்கங்கிறாரு. அண்ணாமலை அதுக்கு சொல்கிறாரு என்னன்னா, இல்லை நான் இங்கே வாக்கு கொடுத்துட்டேன், பாஜகவில் போயிட்டேன். சரி அவர் தொடர்றாரு. ரஜினிகாந்த் உடல்நலவை காரணத்தை காட்டிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பின் வாங்கிட்டு நான் வரல, எனக்கு முடியல அப்படி சொல்லி விட்டுறாரு. இப்போ திருப்பி பாருங்க, இது அதாவது அவருக்கு இது பிடிக்கல. அண்ணாமலைக்கு ஓட அப்ரோச் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பிரகாரம் என்னன்னா, நமக்கு இஷ்டத்துக்கு இல்லைன்னா நம்ம அதில் நமக்கு என்ன இருக்குது, அதில் நம்ம இஷ்டப்படி இல்லை இது. ஆனால் அவர் டிசம்பர்லேயே போகல. அதுக்கு பிறகு அவர் ஹெலிகாப்டர் கொடுக்குறாங்க, பல இடங்களில் போய் கேம்பெயின் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பண்ணிட்டு இப்போ என்ன வருது, சரி இனிமேல் நம்ம தொடரக்கூடாது, போனோம்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ நாம் கேள்விப்படுறது என்னன்னா, ரஜினிகாந்த் அண்ணாமலையிட்ட சரி நீங்கள் போங்க, ஏன்னா இவர்கிட்ட பேசிட்டு உள்ளே வந்ததுனால இவர்கிட்ட பேசிட்டு கேட்குறாரு, அதான் நம்ம கேள்விப்படுறோம். அந்த கைடன்ஸ் பிரகாரம் இல்லை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு போய் பாருங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு போங்க, சமூகமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக பிரியுங்க. ஆனால் டெல்லியில் பாருங்க, இவர் போகிறாருன்னு இப்போ டிசம்பர்லேருந்தே தெரியும், ஏன்னா இவரே சொல்கிறாரு சொல்லிட்டாரு. அப்போது சொன்ன பிறகு ஒரு பில்டப் ஒன்று ஆரம்பிக்கிறது டெல்லி மீடியாவில். அதுதான் இங்கே ஒரு ஆச்சரியத்தை எனக்கு கிளப்பிச்சு. எதுக்கு இந்த பில்டப்பு? விட்டுட்டோ போகிறாரு, டிசம்பர்லேயே சொல்லிட்டாரு. ஆனால் குறிப்பிட்ட வட இந்திய டெலிவிஷன் ஜேர்னலிஸ்ட் மூலமாக ஒரு பெரிய முயற்சி நடக்குது. இந்த முயற்சி யார் நடத்தினாங்க, எதற்காக நடத்தினாங்க, அண்ணாமலை பியாஃபில் நடத்தினாங்களா, அண்ணாமலைக்கு தெரிஞ்சு நடத்தினாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பில்டப் நடக்குது. என்ன பில்டப்பு? அண்ணாமலையை போக விடக்கூடாது, பாஜக செய்து தவறு, அண்ணாமலையை சொல்வதை கேட்கல பாஜகவுக்கு ஒரு இது ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் இதில் இது பண்ணணும் அப்படின்னு பல ஊடகங்கள் மூலமாக கருத்து வைக்கப்படுறது. பல டிவி ஆங்கர்ஸ் ஓப்பனாக இது பண்ணுறாங்க. அப்போ டெல்லியில் ஒரு அதிர்ச்சி என்னன்னா, என்ன இவ்வளோ பேக்கப், என்ன இவ்வளோ எதுக்கு பில்டப், என்ன இருக்குது? அவரும் முடிவு பண்ணிட்டார். அவர் என்னெல்லாம் முடிவு பண்ணியிருக்காரு இப்போ தெரியுது. ஆனால் நம்ம கேள்விப்படுறது முன்னாடியே முடிவு பண்ணிட்டார். அதுக்கு பிறகு இப்போ என்னன்னா ட்ரிகர் என்ன, இப்போ அதாவது டிசம்பரில் முடிவு பண்ணி இத்தனை நாள் இருந்தார். மே 4 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலோட ரிசல்ட்ஸ் வருது. ரிசல்ட்ஸில் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, விஜய்க்கு டக்குன்னு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்துட்டாங்க. அதில் ரொம்ப மனசு நொந்து போகிறாரு, அண்ணாமலையும் நொந்து போகிறாரு, ரஜினிகாந்தும் போகிறார். ஆன்மீக பயணத்தில் போயிட்டு திருப்பி அரசியல் வருது. இதுதான் ரொம்ப டேஞ்சர் சுபா. ஏன்னா நீங்கள் ஆன்மீக பயணத்தில் போனப்புறம் அரசியல் திரும்பி பார்க்கக்கூடாது. அரசியல் இல்லை, லௌகிகத்தை திரும்பி பார்க்கக்கூடாது.
தமிழ்லேயே ஒரு இது இருக்குது என்னன்னா, நீங்க போகியா இருந்து யோகி பாதைக்கு போகலாம், ஆனா யோகியா இருந்து திருப்பி போகி ஆனா நீங்க ரோகி ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் என்ன ஆகுது, முதல்ல ரஜினிகாந்த் ஃபீல் பண்ணுறாரு, என்னையும் விஜயகாந்தி கம்பேர் பண்ணாதீங்க. ஆனால் அதுவும் சொல்கிறாரு 21 வந்திருந்தா கட்டாயமாக நான் முதல்வர் ஆயிருப்பேங்கிறாரு. அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல விஜய் ஜெயிச்சு வந்தது, விஜய் கொடுத்த அதிர்ச்சி திமுகக்கு இல்லை, திமுகக்கு அடுத்த ஸ்டாலின் ஐயாவுக்கு இல்லை, ஸ்டாலின் ஐயாவோட அடுத்த டெபுட்டி சிஎம்மாக இருந்த நம்ம உதய ஸ்டாலினுக்கு இல்லை, அவங்கள தவிர்த்து இவங்களுக்கு ஆகுது. அப்போ இவங்க வந்து பிளஸ் பண்ணி நீ போயிட்டு வாங்க. அது போக வேண்டிய நேரம் எப்போ நேரம்னா, ராஜ்யசபா தேர்தலுக்கான கேலண்டர் அறிவிக்கப்படுகிறது. 8ஆம் தேதி ஜூன் மாதம் லாஸ்ட் டேட்டு. இது 3-4 தேதியில் அண்ணாமலை வந்து இறக்குறாரு. இது கூடவே என்ன சொல்லப்படுறது, இந்த ஆங்கில சேனல்ஸ் மூலமாக ராஜ்யசபாக்கு இவருக்கு இஷ்டம் இல்லை, எந்த பதவிக்கு இவர் இஷ்டம் இல்லை, இவர் ஒன்றும் நேரம் பேச வரல, தான் போகிற போக்கில் வந்திருக்காரு, ஆனால் இவரை கட்டசி கால் சொல்லிட்டு போனோன்னு வந்திருக்காரு, 5 பேஜ் லெட்டர் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டில் சரியாகவே பண்ணலை பிஜேபி, அதாவது இபிஎஸோட போனது அதிமுக சரியில்லை. பட் இதெல்லாம் சொல்கிறதுக்கு எதுக்கு டெல்லி வரணும், அங்கே தமிழ்நாட்டில் பண்ணி முடிச்சிருக்கலாமே. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பில்டப் இவ்வளோ பெரிய பில்டப் உங்களுக்கு டெல்லி இங்கிலீஷ் மீடியாவில் பண்ணணும்னா அதுக்கு பெரிய பட்ஜெட் வேணும் உங்கள்கிட்ட, இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. குறிப்பிட்ட 2-3 சேனலில் உங்களை பற்றியே ஓட்டுறாங்க, எது தமிழ்நாடு சேனலில் கூட பண்ணாது ஓட்டுறாங்க. அப்போ நான் டெல்லியில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அண்ணாமலை நல்ல நோக்கத்துடன் ஒரு தனி பாதையில் போக விரும்பியிருக்காரு, மறைமுகமாக ஒன்றுமே இல்லை, ஒரு தனி அரசியல் கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. எல்லாம் செய்யும் போது ஏன் இது நடக்குது, நல்ல போகும்போது ஏன் இப்படி நடக்குது, இந்த கேள்வி நான் எழுப்பினேன். எதற்கு இந்த மாதிரி இருக்குது, அவர் தான் தனியாக போன விரும்புகிறாரு, அவருக்கு அதுதானே நல்லது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இந்த தேர்தலோட இதுக்கு பிரகாரம் அதுக்கு பிறகு பாருங்க, அது தெரிஞ்ச கதை தான், இனிமேல் பிஜேபி திருப்பி புதுசாக ஆரம்பிக்கணும். ஆனால் அவர் வந்து வச்ச குற்றச்சாட்டுகள், என்னோட யாரும் கோஆப்ரேட் பண்ணலை, இது பண்ணலை, அது பல பேருக்கு வருத்தம் கொடுக்குது. பாருங்க, யார் வேணால் எப்போ வேணால் சேரலாம், எப்போ வேணால் போகலாம், அது காலம் நிர்ணயிக்குது. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, தொண்டர் கட்சியாக இருந்தாலும் சரி, அது காலம் நிர்ணயிச்சு அது நாந்துருவாங்க சேருவாங்க, அப்படி இருக்குது. பட் இதில் ஒரு பில்டப்பு, அதில் எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒருவேளை பிரதமர் இவர பிறந்த நாள் ஜூன் 4 வருது, அதில் வாழ்த்துக்கள் தெரிவு 5 வருது, 4ஆம் தேதி தானே அவருக்கு பிறந்த நாள். அப்போ 4 ஆமாம் ஜூன் 4 அவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் வரும்னு எதிர்பார்க்கப்படுறது. வாழ்த்துக்கள் வரல, பிரதமர்கிட்ட டைம் கேட்கணும்னு அது வரல. இதை தவிர்த்து நாம் என்ன கேள்விப்படுறோம்னா, இங்கே டெல்லியில் அண்ணாமலை வந்து முன்னாள் பிஎம்ஓவில் ஒரு ஆஃபீஷியலாக இருந்தார், அவர் மேலே சில குற்றச்சாட்டு, அவருக்கும் அண்ணாமலைக்கும் நல்ல கான்டாக்ட்ஸ் உண்டு. டிஎல் சந்தோஷ் ஒன்று, 2வது இந்த பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸரோட சில செயல்முறையை வைத்துட்டு பிரதமர் மோடிக்கு அவர் மேலே ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆகி அவரை முக்கிய பொறுப்பில், அதாவது மீடியா பொறுப்பில் தான் அவர் நாத்திட்டார். அதுக்கு பிறகு அண்ணாமலை அந்த இவரோட சந்திக்கிறாரு, டிஎல் சந்தோஷ் சந்திக்கிறாரு, கன்சல்டேஷன் நடக்குது. அதுக்கு பிறகுதான் இந்த நரேட்டிவும் வருது, எப்படியாவது பிஜேபி அவரை பிடிச்சு வச்சுக்கணும், ஆர்எஸ்எஸ் முதுக்குண்டு இதில் இது பண்ணணும். இதெல்லாம் வந்த பிறகு அவர் எதிர்பார்த்த மாதிரி யார் இந்த பிளானிங் பண்ணாங்களோ தெரியல, ஆனால் இது எதிர்பார்த்த மாதிரி போகல. பிரதமர் ஒன்றும் அவர் அண்ணாமலை சந்திக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிக்கலை. நாம் கேள்விப்படுவது பிரதமர் சந்திக்க விரும்பல, சரி நீங்கள் அமித்ஷா பார்த்துட்டு பேசிட்டு போங்க, அமித்ஷா பார்த்தாரு. அப்புறங்க பிஜேபி பொறுத்த மட்டும், ஏன்னா நான் ஒரு 30 வருடத்துக்கு மேலே பிஜேபியை பார்த்துட்ருக்கேன், அங்கே யாராவது அவங்களுக்கு கட்சியில் இருந்து அவங்களுக்கு சரி வரல போனான்னு விரும்பினா வச்சுக்கோங்க, ஓகே, அதுக்குன்னு உங்களை யாரும் தள்ள மாட்டாங்க, கழுத்து பிடிச்செல்லாம் தள்ள மாட்டாங்க. உங்களுக்கு சரி வரலையா, யூ ஆர் ஃப்ரீ டு கோ. என்னவா இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கட்சி எல்லாத்தையும் இது பண்ண முடியாது, அதுக்குன்னு நீங்கள் போகாதீங்கன்னு காலை பிடிச்சி கையை பிடிச்சி உட்காந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா யூ மேட் அப் யுவர் மைண்ட், டீக் யூ கோ. அதே நேரத்தில் உங்கள் மேலே ஒரு வெறுப்போ அது ஒரு பெரிய இதுவோ கேம்பெயின்லாம் நடக்காது, உங்கள் இஷ்டம். ஏன்னா
நான் கல்யாண் சிங் கட்சி விட்டு போனதை பார்த்தேன், உமா பாரதி கட்சி விட்டு அவர்கள்லாம் அந்த நேரத்தில் ரொம்ப பாப்புலர். கல்யாண் சிங் வந்து உத்தரப்பிரதேசத்தில் முதல்வராக இருந்தார், பாபர்ஜி வந்து இடியும் போது முதல்வராக இருந்தார். பெரிய ராம் பக்தின் பேர், அயோத்தியா மூமெண்ட்லேயே பெரிய ரோல் உண்டு கல்யாண் சிங்க்கு. அதுக்கு பிறகு உமா பாரதி, பல தலைவர்கள், கேஷுபாய் பட்டேல் குஜராத்தில். இவர்கள்லாம் நமக்கு தமிழ்நாட்டில் தெரியாதவா யாருன்னு. அண்ணாமலை எப்படி தமிழ்நாட்டில் இன்னைக்கு நினைக்கிறோமோ, ஊடகங்கள் இல்லாத சமயத்தில் பாப்புலராக இருந்த தலைவர்கள், கீழேந்து மேலே வந்தவர்கள். அவர்களே போனோன்னு ஒரு முடிவு எடுத்த போது யாரும் அவங்கள தடுக்கலை. போனாங்க, தனி கட்சி பண்ணாங்க, அது ஒன்றும் பெரிய சக்சஸ் வரல. இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன தோணுது, சரி அவர் வெளியில் வர்றாரு, அவர் தன்னோட ஒரு இயக்கம் கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அப்துல் கலாம் ஓட அரசியலில் ஒரு நேர்மை, ஒரு இது பண்ணணும்னு பார்க்குறாரு. ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் யார் ட்ரெயின் ஆகிறாங்களோ அவங்கள தான் எம்எல்ஏ எம்பி போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறதுங்கிறாரு. ஆனால் யாருக்கும் தெரியாது, பாரதிய ஜனதா பார்ட்டியிலே ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, அது பாம்பேயில் செயல்படுறது. பிரமோத் மகாஜன் முதல்ல இருந்தாது, இப்போ புரோகினின்னு பேர், பிரபோதினின்னு இங்கே பாம்பேயில் இருக்குது, தானே பக்கத்தில். அவங்களும் நல்ல இதில் தான் ஆரம்பித்தாங்க, எல்லாரையும் ட்ரெயின் பண்ணணும், கவர்னன்ஸு. இது அத்வானி கூட நினச்சார் இப்படி ட்ரெயின் பண்ணி வரணும். ஆனால் அவங்களுக்கு ரியல் பாலிட்டிக்ஸ், அரசியலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் இருக்காது. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் கிடையாது, உள்ளாட்சி தேர்தல் தான் இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது எந்த சூழ்நிலை எப்போ மாதிரி டப்புன்னு தேர்தல் வந்ததுன்னா நம்ம அண்ணாமலை கூட பிளானை மாற்றிட்டுருவார். நான் கேள்விப்படுறது அண்ணாமலை முழுமையாக தயாராக இருக்காருன்னு. அதாவது ட்ரைனிங்கு சமயம் இதாகும் அப்படின்னு சொல்கிறாரே வழிய அவர்கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்குதான். ஏன்னா அவர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட், எல்லாம் ரெடியாக வச்சுருக்காரு. எப்போ பாம தூக்கி போடலாம், பிஜேபியில் போட்டு போகலான்னு காத்துட்டார். ஹி வாஸ் ரெடி. இவர் போப்புறாருங்கிறது மத்திய, அதாவது சென்ட்ரல் டாப் லீடர்ஷிப்புக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா அவரே சொல்கிறாரு, நான் சொல்லிட்டேன். அதனால் அவங்களும் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கல. இதுக்கு நடையில் அண்ணாமலையோட தொண்டர்கள், அவர் சப்போர்ட்டர்ஸு, அவரோட பர்சனாலிட்டியில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, பாஜக அவரையே போக விட்டாரு, அவருக்கு எப்படியாவது வச்சுட்டு அவரை ரீட்டைன் பண்ணியிருக்கணும். நம்ம கேள்விப்பட்டது அதே கருத்து தான் அமித்ஷா வச்சார். இங்கே பாருங்கள், அவசரப்பட்டால் ஒன்றும் நடக்காது. பாஜகவில் ஒரு தனி இது இருக்குது. உங்கள் டேலண்ட்டு, உங்கள் பர்சனாலிட்டி, உங்கள் லீடர்ஷிப்பை கட்டாயமாக அப்ரிஷியேட் பண்ணுறோம். பட் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும், பொறுமை தேவைங்க. ஏன்னா நீங்கள் வந்து பிரதமர், இங்கே பாருங்கள், என்ன திருப்பி நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன் சுபா. ஏன்னா நான் கடந்து 2-3 நாளில் டெல்லியில் டெலிவிஷன் டிபேட் எல்லாம் பார்த்துட்டு வரேன், நானும் பங்கெடுத்திருக்கேன். அதாவது பாஜக போக விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், எந்த முடிவு பிஜேபி அண்ணாமலை எடுத்தது, பிரதமர் மோடி எடுத்த முடிவு. இது தனிப்பட்ட முடிவு இல்லை, பிரதமர் மோடியே எடுத்த முடிவு. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறீங்களா, நீங்கள் பிரதமரை விமர்சிக்கிறீங்க. இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் வேற யாரும் கிடையாது. அதான் பிரதமருக்கு தெரியாமல் நடந்த விஷயமோ இல்லை பிரதமரோட ஒப்புதல் இல்லாத விஷயம் நடக்கலை. அதிமுகவோட போகிறதும் சரி, அதுக்கு முன்பாக தனியாக போகிறதும் சரி, திருப்பி மீண்டும் இந்த நம்ம சட்டசபை தேர்தலில் போகிறது எல்லாமே பிளான்டு ஒரு அப்ரோச் தான். அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே முடிவெடுத்தது பிரதமர் மோடி. அண்ணாமலையோட ஃபியூச்சரை பொறுத்து மட்டும் கூட அண்ணாமலைக்கு சான்ஸ் கொடுத்தது பிரதமர் மோடி தான் கொடுத்தாரு. ஆனால் விஜய் வெற்றிக்கு பிறகு எப்படி வந்துருச்சுன்னா, ஒரு நம்ம கூட பண்ணியிருக்கலாமே, அதுதான் அடிப்படை காரணம். ஆனால் அந்த எண்ணம் ரஜினிகாந்துக்கு தோணி இருக்கு, அந்த எண்ணம் கட்டாயமாக அண்ணாமலைக்கு இருக்கும். நம்ம வந்திருக்கலாமே, என்ன இப்படி எல்லாரும் வந்துட்டாங்க, ஜெயிச்சவங்கலாம் யாரோ ஜெயிச்சாங்க, டிக்கெட் கொடுத்தாரு, வந்துட்டாரு. இந்த விஜயை போல ஒரு சுனாமி எப்படி வந்துச்சு, நம்ம இருந்திருந்தாலும் அதை தடுத்திருப்போம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, நல்ல அடி உதை வாங்கிட்டாங்க. யாரு? இப்போ ஆளும் கட்சியாக இருந்த திமுக தலைவர்கள், திமுக நல்ல அடி. அது மக்கள் அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரிஜெக்ஷன் என்னவா ரிஜெக்ஷன்னா, அந்த ஆண்டு காலத்தில் என்ன ஆட்சி நடந்தது அந்த ரிஜெக்ஷன். அதில் அவங்களுக்கு என்ன தோணுது, இந்த நேரத்தில் நாம் எப்படி பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுறது, எப்படி போய் கேம்ப். ஏன்னா இப்போ பாருங்க, தேன் நிலவுன்னு ஒரு பீரியட் உண்டு. ஒரு புது அரசு வந்துன்னா தேன் நிலவு பீரியட் சொல்லுவாங்க, ஹனிமூன் பீரியட்.
எடுத்த உடனே நீங்க எதிர்க்கட்சிகள் எது சொன்னாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, டைம் கொடுக்க விரும்புவாங்க. சரி கொஞ்ச நாள் இருக்கட்டும், 1 வருஷம் போட்டோம், 2 வருஷம் போட்டோம், அந்த பீரியட் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. இல்ல அமைச்சர்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியாத எம்எல்ஏ எல்லாம் அமைச்சர் ஆயிட்டாங்க, நாம விடுவோமா பார்க்கலாம், நீங்க பண்ணுங்க, நானும் பின்னாடி இருக்கேன்னு அவர் ரஜினிகாந்த் சொல்வதாக அண்ணாமலை அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனதாக பேசிக்கிறார். நமக்கு தெரியாது. ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஆன்மீக அரசியல், ஆன்மீகம் நம்புறவங்கலாம் இதுலெல்லாம் லோகிகத்தெல்லாம் இது பண்ணிக்க மாட்டாங்க. அது பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஆன்மீக பாதையில பாதை இது நமக்கு வேண்டாம் சொல்லி தானே ஆன்மீகத்துக்கு போறாங்க. அப்போ ஒரு அரசியல்ல ஒரு ஆட்சியில் அப்புறம் முதல்வர் கிதல்வர்ல என்னங்க இதெல்லாம் ஆன்மீகத்தில் உள்ள போற நீங்க ஒன்றிலே நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னு அப்புறம் இதெல்லாம் வெளி உலகம் என்ன எல்லாம் மாயம் தானே. ஆனா இருந்தும் இப்ப பல விஷயங்கள் பார்க்குறோம். ரஜினிகாந்தோட மனைவி லதா அவங்க முன்னையே ஆரம்பிச்ச ஒரு இதை மார்ச்லேயே துவக்கிட்டு திருப்பி நேத்திக்கு துவக்கிறதாக சொல்றாங்க. மக்கள் மேடை இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி. இந்த தடவை முயற்சி என்னன்னா விஜய்க்கு எப்போ கால் சறுக்கிற நேரம் வருகிறதோ, விஜய் ஆட்சிக்கு எப்போ சரிகிறதோ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும். கரெக்ட், இது பொலிட்டிக்கல் மூவ். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இருக்குது. இதுல என்ன நான் சொல்ற விரும்ப சுபா, அண்ணாமலை என்ன விருப்பப்படி செய்கிறாரோ அதுக்கு நமக்கு முழு வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் பாருங்க இவ்வளவு யங் டேலண்டட் பர்சன், அவருக்கு என்ன சொல்றது, இப்போ அவர் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இதுல அவருக்கு மனசுல இருக்கிறபடி பண்ணட்டும் இல்ல. அதாவது அவர் மனமே குரு இல்லையா, உங்களுக்கு அதுதானே சொல்லுது என்ன பண்ணணும் எப்படி செய்யணும்னு. அண்ட் அவருக்குன்னு அவரை நம்பி பல பேர் இருக்காங்க, இளைஞர்கள் ரொம்ப அட்ராக்டடா இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்படா அதை தவிர்த்து நம்ம என்ன கேள்விப்படுறதுன்னா ஒரு கட்சி துவங்கி நடத்துவதற்கான நிதி அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி சாதாரண யாரும் ஆரம்பிக்க முடியாது. நீங்க அப்துல் கலாம் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கணும்னா கூட பல கோடி ரூபாய் தேவை, அதுக்கெல்லாம் அவர்கிட்ட இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ தனியா பண்ற விரும்புறாரு. இதை தவிர்த்து நான் கேள்விப்படுறது என்னன்னா எந்த எதிர்கட்சிகள்லாம் இப்ப நேரடியாக சந்திக்க முடியாத அவங்களும் ஹெல்ப் கொடுக்க தயார். விஜய் ஆட்சியை ஒழிச்சிருங்க, அப்புறம் நம்ம பார்த்துப்போம். ஆனா இது அரசியல்ல நடக்கிற விஷயம் தான் சுபா, ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு ஆட்சி வந்தாச்சுன்னா அந்த ஆட்சி காலி பண்ண அடுத்த தயாராகிடுவாங்க. இது திஸ் இஸ் அரசியல், பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். சுபா. ஓகே சார். சார் ஆக்சுவலா நீங்க தமிழக அரசியல் இனி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க சொன்ன மாதிரி a great political move அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், மனமே குருன்னு வச்சுக்கலாம். பட் வாட் வில் பி த தமிழக அரசியல்? வாட் ஃபார் TNBJP இன் தமிழ்நாடு? நீங்க இதுல கட்டாயமாக வந்து வரப்போற அரசியல்ல அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும். இப்போ திருப்பி மூணே இதுதான் வருது பேசப்படுறது. என்ன, முதல்வர் விஜய் அண்ட் அவரோட புது கட்சி தமிழ் வெற்றி கட்சி. இரண்டாவது இப்போ அடுத்த எதிர்கட்சிங்கிற ஒரு வேக்யூம் வந்துருச்சு. அங்க ஸ்டாலின் ஐயா இருக்காரு, அவரோட மகன் உதயநிதி இருக்காரு. ஆனா டிஎம்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனா இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் உறுப்பினர்கள், இப்ப ஜெயிச்சு வந்த உறுப்பினர்கள் உள்பட எல்லாரும் ரொம்ப டவுனா இருக்காங்க. இனிமே நம்ம இதுல எழுந்துக்க முடியுமா? அதுல அவங்க தோல்வியை ஆராய்ச்சி செய்ய என்ன தோணுதுன்னா தாங்களாலே தாங்க கட்டிட்டாங்க. ஊழல் ஒண்ணுமே நடந்ததுன்னு சொல்லி ஏமாத்தப்பட்டாங்க. அவங்க கட்சிக்காரங்களே அவங்க தலைமையை ஏமாத்திருக்காங்க. இது நடந்திருக்கு அது நடந்திருக்கு, ஒன்றும் நடக்கல. மக்கள் தங்களோட தீர்ப்பை சொல்லிட்டாங்க. மக்கள் மத்தியில டிஎம்கே மேல ஒரு முன்ன இருந்த சப்போர்ட் விட்ரா ஆயிடுச்சு. இப்படி இருக்க சூழ்நிலையில் அண்ணாமலை ஒரு இதுவா இறங்கி இருக்காரு. கட்டாயமாக அண்ணாமலை ட்ரை பண்ண போறாரு, முழுமையாக இறங்க போறாரு, எல்லா இடத்துக்கும் போவாரு, இது பண்ணுவாரு. ஸோ ஃபோக்கஸ் தொடர்ந்து இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ அடுத்த 1-2 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இது டிஃபிகல்ட் பீரியட் ஃபார் அண்ணாமலை ஆல்சோ. ஏன்னா ஒரு புது கட்சியில் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தான் சர்வே சர்வா, எல்லாமே நீங்கள் தான். இந்த இதே இதில் ஃபெயிலியர் சக்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு, ஏன்னா உங்களை தடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களை நீங்களே தான் தடுத்துக்க முடியும், உங்களை நீங்களே தான் முன்னாடி போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து எனக்கு தோணுது இந்த பொலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு 6 மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கிடுவார். முன்ன மேலே யாத்திரையில் போவார். அவர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பல இடங்கள் பல மாநகரங்கள் சென்று இளைஞரை இன்னும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இது பண்ணுவார். நேற்றுக்கு அவர் பி த லீடர் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இது தாண்டிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே தாண்டி இருக்கும். 1 லட்சம் 10 லட்சம் மேலே தாண்டிடுச்சு.
1 ஹவர்ல 1 லட்சம் தாண்டி இருக்குன்னா அப்போ பயங்கர அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் அது என்னங்க, எதுவுமே புதுசுக்கு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் இவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்ட்ராங் லாயல் ஃபாலோயிங் இருக்குது, அது ஒரு பக்கம். ஆனால் ஹார்ட்கோர் அரசியல் அது வேற. இப்போ பிஜேபியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு திருப்பி முதல்லேருந்து பிள்ளையார் சுழி போடணும், எப்படி இருந்தாலும் போட்டிருக்கணும். அது அதாவது இப்போ ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு, எப்படி இருந்தாலும் போட்டிருக்கணும். ஆனால் என்ன கொஸ்டின் வருது, எங்கே ஒரு கேள்விகள் வரப்போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவரை அண்ணாமலை என்ன சொல்றாரு, எனக்கு யாருமே எதிரி இல்லை. ஆனால் அவர் உள்ள அவர் யார் எதிர்த்து வந்திருக்கிறாருன்னு புரியுறது எல்லாருக்கும். ஆனால் இப்போதைக்கு அவர் சொல்வது எனக்கு எதிரி கிடையாது, பிரதமர் நாங்கள் எந்த கட்சியும் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். எல்லா தலைவர்கள் பேரும் எடுத்துட்டார். எடப்பாடி பழனிசாமி பேர் எடுத்துக்கல, பட் எல்லா தலைவர்கள் பேர் எடுத்துட்டார். அவர்களோட என்னோட இது பர்சனல் ஈக்குவேஷன் வில் கண்டினியூ. அதெல்லாம் முதல் நாள் சொல்வது சரி. ஆனால் ஹார்ட்கோர் பாலிடிக்ஸில் எந்த ஸ்பேஸை நீங்கள் ஆக்கியபை பண்ண போறீங்க? இப்போ நீங்கள் ஆல்ரெடி என்ன சொல்கிறீங்க, ஒரு தமிழனாக தமிழோட இதை வச்சுட்டு ஐடென்டிட்டியில் பிஜேபியில் செயல்பட முடியலங்கிறீங்க. இப்போ அதாவது ஒரு நல்ல தமிழன்னா பாஜகவில் செயல்பட முடியாதுன்னு சொல்கிறார். நேற்று சொல்கிறத பார்த்தா அது என்ன கான்ட்ரடிக்ஷன் எனக்கு புரியல. ஏன் ஒரு பிஜேபி நல்ல தலைவராக இருந்தால் நல்ல தமிழனாக இருக்க முடியாதா? அப்படி கேட்குறாங்க, எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. என்ன அவர் சொல்ல விரும்புகிறாரு? சரி, அந்த 3 கொள்கையில் சிபிஎஸ்சி போட்ட ஆர்டர் இருக்கு, கிளாஸ் லைனில் அதை எதிர்க்கிறேங்கிறாரு. சரி, எங்கேயோ ஒரு இடத்துல பிஜேபியோட எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறாரு. ஆனால் அவருக்கு இன்னும் ஸ்பேஸ் அதிகமாக வேணும்னு பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபியை முழுமையாக எதிர்க்க முடியாது. அப்போ ஆல்ரெடி எல்லாரும் சொல்கிறாங்க விஜயோட பார்ட்டி வந்து திராவிடன் 2.0ங்கிறாங்க. இப்போ அண்ணாமலை என்ன எந்த பொசிஷன் எடுக்க போகிறாரு? பாரதிய திராவிட கட்சி ஆக போகிறாரா, இல்லை திராவிட பாரதிய கட்சி ஆக போகிறாரா, தமிழ் தேசியமா, தேசிய தமிழா? ஏன்னா ஐடியாலஜிக்கலாக ஒரு பொசிஷன் தேவைப்படும். ஏன்னா அங்கே தமிழ்நாடு அரசியல் நிலைமை அந்த மாதிரி இருக்குது. இப்போ விஜய் கிளியராக சொல்லிட்டாரு, திமுக ஆட்சிக்கும் அவங்க ஆட்சிக்கும் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது கொள்கை அளவில். ஊழல் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். டிஎம்கே மைனஸ் கரப்ஷன் இஸ் ஈக்குவல் டு டிவிகேன்னு விஜய் சொல்றாரு. ஓகே, அது போக போதான் தெரியும் அது உண்மையா. ஸோ டிஎம்கே பிளஸ் ஆன்மீகம் இஸ் ஈக்குவல் டு அண்ணாமலையா அப்படின்னு அடுத்த கேள்வி, ஒரு அடுத்த இக்குவேஷன். இல்ல பிஜேபி பிளஸ் திராவிடம் இஸ் ஈக்குவல் டு அண்ணாமலையா? இப்போ ஆல்ரெடி பாருங்க, இடதுசாரி கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க, இது என்னது, இது அண்ணாமலை கட்சி விடுறதுக்கு முன்னாடி டெல்லி போறாரு, பர்மிஷன் வாங்கிட்டு யாரா கட்சி விடுவாங்களா? அந்த மாதிரி பர்மிஷன் கட்சி வாங்கி விட்டது நமக்கு ஒருத்தர் தான் தெரியும். இப்போ சமீபத்தில் ஆதவர்ஜுனா தமிழ் வெற்றி இது நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விடுறதுக்கு முன்னாடி திருமாவளவனை சந்தித்து ஆஸ்தி பெற்று கட்சியை விட்டேன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் எதுவும் பாஜக தலைவர்களை சந்தித்து ஆஸ்தி பெற்றாரா பெற்றதே தெரியல, ஆனால் ஆஸ்தி பெற்று விட்டாரான்னு கேள்வி கேட்குறாங்க நம்ம இவங்க இடதுசாரி. இதை தவிர்த்துங்க இங்கே டெல்லியில் இன்னொரு ஒரு இது ஓடுது, ஒரு ஸ்பெக்குலேஷன் சொல்லலாம், ஒரு தியரி. என்ன தியரி ஓடுறதுன்னா, பிஜேபியே அண்ணாமலையே நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க, அதாவது அவுட் சோர்ஸ் நீங்கள் போங்க பண்ணுங்க, சரியான நேரத்தில் மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்னு இது ஒரு. ஆனால் எனக்கு பிஜேபி பொறுத்தவரை பிஜேபி யாருக்கும் அவுட் சோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. சரி வரலையா, சரி நமஸ்தே, அது பரவாயில்ல. ஒன்றும் கடுப்பு இல்லாமல் நிறைய பேர் நமஸ்தே சொல்லிட்டு போயிருக்காங்க. கடுப்போடையும் போனவங்க உண்டு, கடுப்பு இல்லாத போனவங்களும் உண்டு. அண்ணாமலை எந்த கேட்டகரி எனக்கு தெரியாது. ஓகே.